கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138:7 இப்படி சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பமான சூழ்நிலையில், துன்பமான இடங்களில், துன்பமான நேரத்தில், எல்லா சூழ்நிலைகளும் துன்பப்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் நீர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். துன்பமான நேரத்தில் அவர் நம்மளை விடுவிக்க அவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் நம்மளை துன்பத்தின் பாதையில், துன்பத்தின் நடுவில் அவர் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும்? அதே சங்கீதம் 138:1 பார்ப்போமானால், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம துன்பத்தின் மத்தியில், துன்பமான இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகளின் மத்தியில் அவர் நம்மளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். அவரை மற்றவர்களுக்கு முன்பதாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் செய்கிறவர்களாய் மாறணும். அவரை முழு இருதயத்தோடு, தேவைக்கு மாத்திரம் அல்ல, அறகுறையாய் அல்ல, ஏதோ கட்டாயத்துக்காக கடமைக்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதற்கு ஈடாக, ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்காக, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எல்லா தேவைகளும் சந்திப்பதற்காக அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அவரை துதிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் துன்பமான பாதையில், துன்பத்தின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறவர்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்போ அவர் செய்து முடிப்பார் அப்படின்னா, முழு இருதயத்தோடு நம்ம துதிக்கும் பொழுது, முழு மனதோடு கூட துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, துன்பமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். துன்பத்தின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், கோணலானவைகளை சபையாக்குகிறவர், இதோ கரடு முரடான பாதையை அவர் சமமாக்குகிறவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த துன்பத்தின் நடுவில் நீங்கள் நடந்து போகும் பொழுது நான் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த துன்பத்தின் மத்தியில் நடந்து போகும் பொழுது அவருடைய கரம் உங்களை தாங்குகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய கரம் தாங்குகிறது. இதுவரை தாங்கின கர்த்தர், இதுவரை தாங்கின கரம் இனிமேலும் தாங்க வல்லவராக இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் நம்மளை தாங்கணும் அப்படின்னா, அவர் நம்மளை விடுவிக்கணும் அப்படின்னா, அவர் நம்மளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். முழு இருதயத்தோடு அவர் நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினியின் மத்தியில் அவர்கள் இருந்தாலும் கூட ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு அந்த துன்பத்தின் நடுவில் 4வது மனுஷனுக்கு ஒப்பாய் அவர் இறங்கி அவர்களை உயிர்ப்பித்து உயிரோடு கூட வெளியிலே தேவன் ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அழைத்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னைக்கு அவர்களை அழைத்து வந்தவர் இந்த நாளில் உங்களையும் அவர் அழைக்க விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.